எஸ்விஎஸ் கல்லூரியில் நடைபெற்ற கட்டுமான பணியிலும் மாணவ மாணவிகளே கல்லூரி நிர்வாகம் ஈடுபடுத்தியதாக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற மாணவி புகார் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டினது எல்லாமே எங்கள் பசங்க தான். அதாவது நாங்கள் சீனியர்ஸ் நாங்கள் மட்டும்தான் கட்டியிருக்கோம். அதுக்கு கான்கிரீட் போடுறதுலேருந்து ஜல்லி கொட்டுறதுலேருந்து எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நானே அந்த இதுக்கெல்லாம் போய் தண்ணி பாய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை அவங்க கான்கிரீட் போடும்போது நைட்டு 3 மணி நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் என்னோட பேர் வாணிஸ்ரீ, அதுக்கப்புறம் மீனாட்சின்னு ஒரு பொண்ணு, கார்த்திக், ஐயப்பன், நீங்கள் 4 பேரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. நீங்கள் தான் பார்க்கணும் எவ்வளோ ஜல்லி அள்ளி கொட்டுறாங்க, எவ்வளோ கல் போடுறாங்க, எத்தனை மூட்டை போடுறாங்க. இந்த பக்கம் 2 பேர் நிற்க வச்சுட்டாங்க, இந்த பக்கம் 2 பேர். நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும். அவங்க கரெக்டாக போடுறாங்களா இல்லையா நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போகிறது இது மாதிரி பண்ணுறதுக்காக தான் போகிறாங்களா? இதை பற்றி நாங்கள் நிறைய தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை.